வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை 2 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதி இந்த 3 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். 3 காரியங்களை சொல்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இன்றைக்கு தவ காலத்தில் இருக்கிறோம். இந்த வாசகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தவ காலத்தை ஒட்டி இந்த வாசகத்தை நாம் கொஞ்சம் நம்முடைய பர்சனல் லைஃப்பில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு எடுத்துக்கொள்வோம். கேளுங்கள். இந்த தவ காலத்திலே நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? 2 விதமாக இந்த கேளுங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று லிசனிங், கேட்பது. இன்னொன்று நாம் கேட்பது. 2த்தையுமே நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். வாட் ஆர் த திங்ஸ் தட் வி ஆர் லிசனிங் டூரிங் திஸ் லென்ட் சீசன்? எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன், அதில் வரக்கூடிய விஷயங்கள், எப்போது பார்த்தாலும் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது பேசக்கூடாது, கேட்கக்கூடாது நான் சொல்ல, எப்போது பார்த்தாலும் இந்த சினிமாத்தனங்கள், இந்த உலக காரியங்கள். Do we listen the word of God? Do we listen the voice of God? இந்த தவ காலத்தில் ஆண்டவரை குரலை கேட்க முடிகிறதா? ஆண்டவரை பேசும் உம் அடியேன் நான் கேட்கிறேன், சாமுவேல் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த தவ காலத்தில் அதிகமாக நாம் லிசன் பண்ணுறது என்ன? எதை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? அல்லது நாம் அடுத்தவர்களிடம் பேசுகிற போது எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? வாட் வி ஆஸ்க் ஃபார், எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் தவ காலத்தில்? அது ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள். நீ கேட்பதுவாக இருந்தாலும் சரி, நீ லிசன் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நீ எதை கேட்கிறாயோ அதுதான் உன்னுடையதாக மாறும். கேளுங்கள், கொடுக்கப்படும். நாம் கெட்டதையே கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால் அதுதான் நம்முடையதாக மாறும். நாம் கெட்டதையே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் நம்முடையதாக மாறும். நாம் எதிர்மறையான நெகட்டிவ், எப்போது பார்த்தாலும் எதிர்மறையான காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் பேசிக்கொண்டிருந்தாலும் அதுவாகத்தான் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த தவ காலத்தில் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? தேடுங்கள், கண்டடைவீர்கள். வாட் வி சர்ச் ஃபார், எதை தேடி போய்கொண்டிருக்கிறோம்? இந்த தவ காலத்தில் ஒரு வாரத்தை நாம் முடித்திருக்கிறோம். கடந்த புதன், நேற்றோடு புதன், ஒரு வாரத்தை நாம் முடித்திருக்கிறோம். என்ன தேடினோம் இந்த தவ காலத்தில்? எப்போதும் போல தவக்காலம் அல்லாத நாட்களில் நாம் தேடிக்கொண்டு போவது போலவே இந்த தவ காலத்தில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது இறை விஷயங்களை, இறை காரியங்களை, இறைவனை, அவருக்குண்டானதை நாம் தேடுகிறோமா? நாம் வாசிக்கிற மத்திய நற்செய்தியிலே முதலாக நீங்கள் ஆண்டவருக்குரியதை தேடுங்கள், பின்னர் அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கடவுளை தேடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தவ காலத்தில் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதை முன்வைத்து அதை தேடி போய்கொண்டிருக்கிறோம்? தேடுங்கள், கண்டடைவீர்கள். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேடுவது ஒன்று, எதிர்பார்ப்பது இன்னொன்றாக இருக்க முடியாது, அது கிடைக்காது. நீங்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், நாம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை தேடிக்கொண்டு போகிறோம். ஆனால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு கிடைக்கணும், ஆண்டோடைய கிருபை என் குடும்பத்துக்கு கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். ஆனால் நான் தேடுவது உலக இன்பங்கள், நான் தேடுவது உலக ஆசைகள், நான் தேடுவது உலக காரியங்கள். ஆனால் நான் எதிர்பார்ப்பது கடவுளுடைய காரியங்கள். எப்படி கிடைக்கும்? நான் என்ன தேடுகிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். அப்போ நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன்? மூன்றாவதாக பார்க்கிற போது, தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். வாட் வி ஆர் நாக்கிங், எதை தட்டி கொண்டிருக்கிறோம்? எது எனக்கு வேண்டும்? மூடி கிடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தட்டுகிறோம். எது நம்முடைய வாழ்க்கையில் மூடி கிடக்கின்றன? பல சமயத்தில் நம்முடைய ஆன்மாவை மூடி வைத்திருக்கிறோம், நம்முடைய இதயத்தை மூடி வைத்திருக்கிறோம், நல்ல எண்ணங்களுக்கு நம்முடைய எண்ணங்களை மூடி வைத்திருக்கிறோம், நல்ல காரியங்களுக்கு நம்முடைய உள்ளத்தை மூடி வைத்திருக்கிறோம். எதை தட்டுகிறோம்? எதை தட்ட வேண்டும்? பிரியமான, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லது தேடிங்கன்னா நல்லது கிடைக்கும்,
நீங்கள் நல்லது கேட்டீங்கன்னா நல்லது கிடைக்கும். நீங்கள் நல்லதை கேட்டீங்க, நீங்கள் தட்டினீங்கன்னா அது நல்லது திறக்கப்படும். எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இது முதல் செய்தி. இந்த தவ காலம் 1 வீக் தான் போயிருக்கு. இன்னும் நமக்கு நிறைய நாட்கள் இருக்குது. எதை தேடப் போகிறோம், எதை கேட்கப் போகிறோம், எதை தட்டப் போகிறோம், நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். பிரியமான, அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எவராவது ஒரு அப்பத்தை கேட்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பார் எல்லாம் சொல்லிட்டு வருகிற போது, விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாய் நன்மை செய்வார் அல்லவா. நம்ம நிறைய வாட்டி ஆண்டவர் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்கிறோம். இந்த இறை வார்த்தை சொல்லுது, விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தையிடம் தம்மிடம் கேட்போருக்கு அவர் செய்யாமல் இருப்பாரா. ஆனால் பல சமயத்தில் நமக்கு ஆண்டவர் செஞ்ச போல தெரில, நாம் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்த போல தெரில. அப்படி தானே? எனக்கு அப்படி தான். உங்களுக்கு எப்படின்னு தெரில. நீங்கள் கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாரா? எஸ் சார் நோ. கொஞ்சம் அப்படி இப்படி நான் கேட்குறத கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் கொடுக்கல, எல்லாருக்கும் அப்படி தான். கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரான்னா இல்லை. நாம் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் கூட ஆண்டவர் அப்படியா கொடுப்பதில்லை. ஏன் நாம் கேட்பதை பெற்றுக்கொள்வதில்லை? அதுக்கு தான் கடைசியில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு பதில் கிடைக்கிறது. ஆகையால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மை அளிப்பார் அல்லவா சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் சொல்றாரு, ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். தட் இஸ் த கண்டிஷன். கடவுள் நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீ இன்னொன்று செய்யணும்னு சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாரு? அடுத்தவர்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க செய்யணும். நீங்க அயலானுக்கு உதவி செய்யாம நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காத. நீ ஒரு சுயநலவாதியா இருந்துகிட்டு நான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம் அல்ல. ஆக விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை நீங்கள் விரும்புகிறவற்றையெல்லாம் செய்வார். ஆனால் பிறர் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நீங்க செய்யணும். இது தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுடைய அடிப்படையான டிமாண்ட். உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு, வறியவனுக்கு, பசியோடு இருக்கவனுக்கு, தாகத்தோடு இருப்பவனுக்கு நீ அதை கொடுக்க மாட்ட. ஆனால் நீ என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருந்தா அது என்ன லாஜிக், அது என்ன நியாயம், அது என்ன, அது ஒன்றும் சரிபடாது. இப்போ நமக்கு யோசிப்போம், சில சமயத்தில் யார் அதிகமாக பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவங்க இன்னும் பணக்காரர்களாக மாறுகிறார்கள். வாழ்க்கையில் ஏழைகளாக இருக்க இன்னும் ஏழைகளாக மாறுகிறார்கள். என்ன பிரச்சனை? பணக்காரர் ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லா பணக்காரும் அப்படி கிடையாது. எனக்கு தெரிந்த பணக்காரர்கள், எனக்கு தெரிந்த செல்வந்தர்கள் இன்னும் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். ஆனால் நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆலயத்து வரக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் அயலானை அன்பு செய்யக்கூடிய காரியங்களில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். ஏழைகளை பார்த்தா கொடுக்கிறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், படிக்க வைக்கிறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறாங்க, நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறாங்க, நல்லதுக்காக செய்கிறார்கள். அப்போ கொடுப்பவருக்கு, அடுத்தவருக்கு உதவி செய்பவருக்கு ஆண்டவன் அதிகமாக உதவி செய்கிறார். நம்ம கஞ்சத்தனமாக அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏழை எளியவரை பற்றி கவலைப்படாமல், அவருடைய கண்ணீரை பற்றி கவலைப்படாமல், நமக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தும் நாம் கொடுக்காம சுயநலவாதிகளாக இருக்கிறவர்களுக்கு கடவுள் எப்படி கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியும்? இதுதான். ஆக நீங்கள் கேட்பதையெல்லாம் விண்ணக தந்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நீங்கள் மற்றவர்கள் எனக்கு செய்ய வேண்டும், கடவுள் எனக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவற்றை நீங்களும் அடுத்தவர்களுக்கு செய்யுங்கள். அப்போது கடவுள் நமக்கு செய்வார். அப்போ நமக்கு தெரியுது, நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா, அல்ல கடவுள் ஏதாவது நமக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நாம் ஏதாவது நல்லது செய்யணும். கடவுள் ஏதாவது நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நாம் ஏதாவது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். அப்போது தான் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த தவ காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய காரியங்களில் 3: நோன்பு, இறைவேண்டல், தானம். இந்த 3 3 pillars ஆஃப் லென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தூண்கள், தவ காலத்தினுடைய 3 தூண்கள். 1 நோன்பு, 2வது இறைவேண்டல், 3வது தானம், உதவி செய்வது. அது தவ காலத்தினுடைய ஒரு பில்லர், தவ காலத்தினுடைய ஒரு தூணர்.
இந்த தவ காலத்தை தாங்கி பிடிப்பது என்ன? இந்த 3 தூண்கள். இந்த 3மே நம்ம இந்த தவ காலத்தில் செய்யணும். அப்போ ஆண்டவர் சொல்றார், தானம் பண்ணு, அடுத்தவனுக்கு உதவி பண்ணு, அதை செஞ்சேன்னா நானும் நீ கேட்பதை கொடுப்பேன்.